வணக்கம். தமிழின் செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட அமெச்சூர் பளுதூக்கும் போட்டிகளை தொழிலதிபர் முருகானந்தம் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்ட அமெச்சூர் பளுதூக்கும் சங்கம் யூஜின் ஜிம் இணைந்து நடத்தும் 7 மாவட்ட அளவிலான பளுதூக்கும் போட்டி சப் ஜூனியர் மற்றும் சீனியர் ஆண்கள் பெண்கள் இடையான போட்டிகளை புதுக்கோட்டை மாவட்ட அமெச்சூர் பளுதூக்கும் சங்க சேர்மன் தொழிலதிபர் முருகானந்தம் தொடங்கி வைத்தார். நிகழ்வில் மாவட்ட தலைவர் பிரேம்குமார், மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் ஆகியோர் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கள்ளக்குறிச்சியில் பார்வையாளர்களை வியக்க வைத்த மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் உடல் எடையை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. இதில் ஆணழகர்கள் தங்களது கட்டுமஸ்தான உடலை காட்டி பார்வையாளர்களை வியக்க வைத்தனர். பல்லாவரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி பங்கேற்றார். சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் மண்டபத்தில் தமுமுக பல்லாவரம் வடக்கு பகுதி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பகுதி தலைவர் அப்துல் ஷரீப் தலைமையில் மாமக பகுதி செயலாளர் முகமது இக்பால், பொருளாளர் நவீத் பாஷா முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நிர்வாக குழு உறுப்பினர் அனீஃபா, சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசைன் உட்பட தமுமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருநீர்மலை ரங்கநாதபெருமாள் கோயில் தேரோட்டத்தில் திரளான பொதுமக்கள் ஒன்று கூடி தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையில் பழமையான ரங்கநாதபெருமாள் கோவிலில் பங்குனி திருவிழா நடைபெற்றது. இதில் தினமும் காலை மற்றும் மாலையில் சுவாமி வீதி உலா நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் பெருமாள் எழுந்தருள நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து மாட வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் ஜாக்டோ ஜியோ சார்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் ஜாக்டோ ஜியோ சார்பாக தமிழக முதல்வர் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை ஆயுதப்படை மைதான வளாகத்தில் உள்ள மகா மாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவகங்கை ஆயுதப்படை மைதான வளாகத்தில் உள்ள மகா மாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவின் 9ஆம் நாளான நேற்று பக்தர்கள் தெப்பக்குளம் விநாயகர் கோவிலில் 108 அக்னி சட்டி 18 அடி ஆழத்தில் ஈட்டி முகத்தில் குத்தியும் ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். ஈரோடு கொங்கு பொறியியல் கல்லூரியில் 41வது ஆண்டு விழா நடைபெற்றது. ஈரோடு கொங்கு பொறியியல் கல்லூரியில் 41வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் ஜெட்எஃப் ராணி ஆக்குபென்ட் சேஃப்டி சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் துணைத் தலைவர் அருண் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் மேலும் மிலிட்டரி லிப்ரோ டபிள்யூவின் மனிதவள மேலாளர் தேசிய தலைவர் ராதிகா ரவி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். ஊத்தங்கரை அதியமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை விஞ்ஞானி டாக்டர் டில்லி பாபு பங்கேற்றார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதியமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரியில் உள்ள நல்லாசிரியர் சீனிவாசன் அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் நிறுவனர் முனைவர் சீனி திருமால் முருகன் அவர்கள் தலைமை தாங்கினார். கல்லூரியின் செயல் முனைவர் ஷோபா திருமால் முருகன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் ராமலட்சுமி மற்றும் கல்லூரியில் விரிவுரையாளர்கள், மாணவிகள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை அரண்மனை வாசலில் இன்று பகல் 11 மணிக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் இயக்க கூட்டமைப்பு ஜாக்டோ ஜியோ சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ராதாகிருஷ்ணன், சகாய தைனேஸ் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதனை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் நாகராஜ், ராம்குமார் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் செல்வம் போராட்டத்தை தொடங்கி வைத்தார். கோவை நேரு கல்லூரியில் மாணவரை அடித்து துன்புறுத்திய 13 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். கோவை பாலக்காடு சாலையில் உள்ள நேரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சீனியர் மாணவர் ஒருவரை விடுதியில் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 13 பேரை கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்தது. சிவகங்கை அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் நேற்றும் இன்றும் மாவட்ட அளவிலான கலைக்குழு தேர்வு நடைபெற்றது.
சிவகங்கை அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் நேற்றும் இன்றும் மாவட்ட அளவிலான கலைக்குழு தேர்வு நடைபெற்றது. இதில் நேற்று நையாண்டி மேளம், கரகம், காவடி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சுமார் 20 கலைக்குழுக்கள் கலந்து கொண்டது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் செய்திருந்தார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். செங்கோட்டை தாலுகா அலுவலகம் முன்பு நகர திமுக சார்பில் நகர திமுக செயலாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் தலைமையில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உடன் பொதுக்குழு உறுப்பினர்கள் SM ரஹீம், கட்சி நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் குற்ற சம்பவங்களை தடுக்க பேருந்து பயணிகளின் உடைமைகளை காவல்துறையினர் சோதனை செய்தனர். கோவை மாநகரில் ஏற்படும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் தலைமையில் காட்டூர் காவல் ஆய்வாளர் சரவணன் உட்பட 40க்கும் மேற்பட்ட போலீசார் காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் நகர பேருந்து நிலையம் மற்றும் வெளியூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும், தனியார் முகமையின் மூலம் வேலை வாய்ப்பினை வழங்காமல் அரசே நேரடி நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. வேலூரில் 3ஆம் ஆண்டாக மாபெரும் புத்தக திருவிழா தொடங்கியது. வேலூர் கோட்டை மைதானத்தில் 3ஆம் ஆண்டாக மாபெரும் புத்தக திருவிழா கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இப்புத்தக திருவிழாவில் 80 அரங்குகளில் 200க்கும் மேற்பட்ட பதிப்பகங்களின் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது. பஞ்சாபில் இந்திய அளவிலான விவசாய சங்க பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இந்திய அரசின் துணை ராணுவத்துடன் இணைந்து விவசாய சங்க பிரதிநிதிகளை கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபில் இந்திய அளவிலான விவசாய சங்க பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இந்திய அரசின் துணை ராணுவத்துடன் இணைந்து விவசாய சங்க பிரதிநிதிகளை கைதை கண்டித்து மற்றும் கைது செய்யப்பட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளை விடுதலை செய்ய கோரியும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் ரயில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் திருப்பூர் மாநகர காவல்துறையினர் ரயில் மறியலில் ஈடுபடாமல் தடுத்து கைது செய்துள்ளனர். தருமபுரி மாவட்ட திமுக புதிய மாவட்ட செயலாளருக்கு 4 ரோட்டில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்ட திமுக புதிய மாவட்ட செயலாளருக்கு 4 ரோட்டில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி, நகர செயலாளர் நாட்டார் மாது, நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் AS சண்முகம், 9வது வார்டு கவுன்சிலர் மாதேஸ்வரன் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உடன் பெரியண்ணன், கௌதம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்றனர். செங்கல்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக முதல்வர் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழாவையொட்டி செங்கல்பட்டு நகர திமுக இளைஞர் அணி சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக முதல்வர் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழாவையொட்டி செங்கல்பட்டு நகர திமுக இளைஞர் அணி சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் நகர இளைஞர் அணி அமைப்பாளர் மகேஷ் ஏற்பாட்டில் நகர இளைஞர் அணி நிர்வாகிகள் மோகன், இர்ஃபான், கிறிஸ்டோபர், பால், ஜோஷ்வா, அசோக்குமார் ஆகியோர் முன் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாம் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் உள்ள ஏழை எளியோருக்கு பயன்படும் விதமாக 100க்கும் மேற்பட்ட நகர கழக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் இரத்த தானம் வழங்கினர். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 9ஆம் அணியின் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் தாமிரபரணி ஆற்றின் கரைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 9ஆம் அணியின் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் தாமிரபரணி ஆற்றின் கரைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நடவடிக்கை தளவாய் கமாண்டன்ட் தி கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணை கமாண்டன்ட் R ஸ்ரீதேவி, ஆய்வாளர்கள் G சுல்வரபிரசாத், A பூதபாண்டியன், M தமிழ்வாணன், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கூடலரசன், மேலும் பல காவல்துறை அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோம்பையில் பொதுமக்கள் சார்பாக சுமார் 200க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்ட இரட்டை மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பையில் ஜமீன்தார் அப்பாஜி ராஜ்குமார் அவர்கள் நினைவாக கோம்பை வாழ் பொதுமக்கள் சார்பில் இரட்டை மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தினை தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் வெற்றி பெற்ற சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையினை பரிசாக வழங்கினர்.
தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் ஆணையின்படி முக்காணி பேருந்து நிலையம் அருகில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டு பழங்கள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் ஆணையின்படி முக்காணி பேருந்து நிலையம் அருகில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டு பழங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏரலிய ஜெகன்ராஜ் முன்னிலையில் சரவணன் ஏற்பாட்டில் SMA காந்தி மதிநாதன் தலைமையேற்று துவக்கி வைத்தனர். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து இயக்கத்தை அமைச்சர் ஐ. பெரியசாமி துவக்கி வைத்தார். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் 8 வழித்தடங்களில் புதிய பேருந்துகள் இயக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்வில் சரவணன், சச்சிதானந்தம், IP செந்தில்குமார், இளமதி, ஜோதி பிரகாஷ், ராஜப்பா, சக்திவேல், கிருஷ்ணமூர்த்தி, ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள செயின்ட் ஜோசப் பள்ளியில் கராத்தே நடைபெற்றது. சேலம் ஸ்ரீ சாரதா மெட்ரிக் பள்ளியில் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளி, நிவிஷா ஃபவுண்டேஷன் கராத்தே மாணவ மாணவிகள் 130க்கும் மேற்பட்டவர்கள் கைகளால் ஓடுகளை உடைத்து சாதனை படைத்த நிகழ்ச்சி சூரமங்கலம் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளியில் நடந்தது. அதாவது 132 மாணவ மாணவிகள் 7 வினாடிகளில் 500 ஓடுகளை கைகளினால் உடைத்து சாதனை படைத்தனர். இதில் 2ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரையிலான மாணவிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கோட்டை மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளரான பார்த்திபன், தெற்கு மாவட்ட செயலாளர் வீணா சுந்தர், கிழக்கு மாவட்ட செயலாளர், கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் செல்வம், கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி அவர்களின் தலைமையில் தாழ்த்தப்பட்ட மக்களை தாக்குவதை கண்டித்து, சாதி வன்கொடுமையை கண்டித்து, மேலும் இதனை கண்டுகொள்ளாத காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாழப்பாடியில் சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக அலுவலகம் முன்பு மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை ஊழலை கண்டித்து கருப்பு கொடி ஏந்திய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாழப்பாடி தம்மப்பட்டி சாலையில் அமைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் வக்கீல் சண்முகநாதன் தலைமையில் மகளிர் அணி உட்பட 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கருப்பு கொடி ஏந்தி தமிழக முதல்வரை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மத்திய மாவட்டத்தில் தாதகப்பட்டி பகுதி செயலாளர் சரவணன் தலைமையில் திமுகவின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சேலம் மத்திய மாவட்டத்தில் உள்ள தாதகப்பட்டியில் பகுதி திமுக 55வது கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சேலம் மத்திய மாவட்ட பகுதி செயலாளராக உள்ள சேலம் மத்திய பொது சுகாதாரத்துறை குழு தலைவர் AS சரவணன் தலைமையில் வார்டு செயலாளர் ஜீவானந்தம் அனைவரையும் வரவேற்றார். இதில் அப்பகுதி ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேஷ்டி, சேலை, அரிசி, பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர்கள் நலசங்கம் கோஜிம்பாவின் ஆனைமலை நகர கிரில் தயாரிப்பாளர் நலசங்கம் சார்பாக முதல் கூட்டம் நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை தனியார் திருமண மண்டபத்தில் முதல் ஆலோசனை கூட்டம் மாவட்ட நிறுவன தலைவர் திருமலை ரவி, ஆனைமலை நகர தலைவர் நாகராஜ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஜெயராமன், அன்வர் அலி, வரதராஜ், முஷ்டாக், சாந்தலிங்ககுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை சேத்பட்டு ஸ்கூல் ரோட்டில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் AIOF மற்றும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. சென்னை சேத்துப்பட்டு ஸ்கூல் ரோட்டில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் AIOF மற்றும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமை பரந்தாமன், MIA எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். திரு மு. வீரபாண்டியன் அவர்கள் மாநில துணை செயலாளர் இந்திய கம்யூனிஸ்டில் பங்கேற்றனர். கோவை கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி போத்தனூர் பாத்திமா கனி மண்டபரங்கில் நடைபெற்றது. கோவை கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி போத்தனூர் பாத்திமா கனி மண்டபரங்கில் நடைபெற்றது. இதில் நண்பர்கள் குழு நிர்வாகிகள் அசாருதீன், இப்ராஹிம், அகீம், மைதீன் சேட் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு இஃப்தார் நிகழ்வை துவக்கி வைத்து பேசினார். திருப்பூர் அண்ணாநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிவசேனா கட்சி சார்பில் 500 இந்து போராளிகள் இணையும் விழா நடைபெற்றது. திருப்பூர் அண்ணாநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிவசேனா கட்சி சார்பில் 500 இந்து போராளிகள் இணையும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிவசேனா மாநில தலைவர் மணிபாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் அமைந்துள்ளது. 18 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இங்கு சுவாமிக்கு பால், தயிர், திருமஞ்சனம், சந்தனம், சீயக்காய் மற்றும் சொர்ணம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் நாமக்கல் மட்டுமன்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல்லில் ஜாக்டோ ஜியோவினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். நாமக்கல் பூங்கா சாலையில் ஜாக்டோ ஜியோ சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சங்கர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்திட வேண்டும், இடைநிலை ஆசிரியர்கள், உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். கோவை மாநகர மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கோவை மாநகர மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி சுமார் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில இணை பொதுச் செயலாளர் விஜயகுமார், கோவை மாநகர மாவட்ட அமைப்பாளர் திருஞான சம்பந்தம், கோட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் அடுத்த பாப்பிநாயக்கன்பட்டியில் உள்ள தனியார் கலை கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 2003 முதல் 2024 வரை படித்த 2000 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் டாக்டர் குறிஞ்சிவேந்தன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கொல்லிமலைக்கு சுற்றுலா சென்று திரும்பி டூரிஸ்ட் கோச் வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்தில் 13 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முள்ளுக்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள வனத்துறைக்கு செக் போஸ்ட் அருகே கொண்டை ஊசி வளவில் திரும்பும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டூரிஸ்ட் கோச் வேன் பக்கவாட்டில் கவிழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 13 பேர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடியில் குமிழ்முனை புத்தக வண்டி முயற்சிக்கு அமைச்சர் கீதா ஜீவன் அன்பளிப்பு வழங்கினார். தூத்துக்குடி வஉசி கல்லூரி முன்பு கடந்த 1 வருடமாக தினமும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரை சைமன் என்பவர் இருசக்கர வாகனத்திலிருந்து இலவசமாக சிறந்த நூல்களை வாசிக்க வழங்கி வருகிறார். அவருடைய சேவையை பாராட்டி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பல்வேறு எழுத்தாளர்களின் சிறந்த புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கினார். நாமக்கல்லில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா பேட்டியளித்தார். நாமக்கல்லில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் நாமக்கல் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் வெள்ளையின் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு பேசினார். இந்த மாநில மாநாட்டில் தமிழக முதலமைச்சர், மத்திய நிதியமைச்சர்கள் பங்கேற்றனர். கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலில் மிகவும் புகழ்பெற்ற தூக்க திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலில் மிகவும் புகழ்பெற்ற தூக்க திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியதில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கீழம்பி தமிழக அரசு ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கீழம்பி கிராமத்தில் அமைந்துள்ள ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவில் துணை ஆட்சியர் தனலட்சுமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமேஷ்குமார் தலைமையில் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் முன்னாள் கவுன்சிலர் வீனஸ் எம் உதயகுமார் அவர்களுக்கு மாநில உயர்மட்ட குழு ஆலோசகர் பதவி வழங்கி கௌரவிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் ஆன்மீக பிரமுகர் வீனஸ் எம் உதயகுமார் அவர்களுக்கு மாநில தலைவர் ஈகை டாக்டர் கே கருணாகரன் அவர்களின் 60வது பிறந்தநாள் மற்றும் மணிவிழா நடைபெற்றது. விழாவில் மாநில தலைவர் ஈகை டாக்டர் கருணாகரன் அவர்களின் திருக்கரங்களால் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஆன்மீக பிரமுகர் வீனஸ் எம் உதயகுமார் அவர்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல சங்கத்தின் மாநில உயர்மட்ட ஆலோசகர் என்ற உயரிய பதவியை வழங்கி சால்வையை அணிவித்து பாராட்டி கௌரவித்து பதவி வழங்கினர். திருப்பூர் வடக்கு ஒன்றியம் கணக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி 100 ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருப்பூர் வடக்கு ஒன்றியம் கணக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி 100 விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் முதன்மை சிறப்பு விருந்தினராக பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு நிலங்களை தானமாக வழங்கிய நாராயணசாமி மற்றும் வாரிசுதாரர் வெங்கடாச்சலமையா அவர்களுக்கு பொதுமக்கள் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். திருப்பூர் SDPI கட்சி சார்பில் மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் குமரன் காலனியில் SDPI கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார்.
மேலும் இந்த சமுதாய நல்லிணக்க இஃப்தார் நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மருதமலை அடிவாரத்தில் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. மருதமலை அடிவாரத்தில் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. பேரணியில் வேண்டும் வேண்டும் தமிழில் குடமுழக்க வேண்டும், அன்னை தமிழருக்கு எதற்கு அடுத்த மொழி ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. திருப்பூர் அருகே நாச்சிபாளையம் கிராமத்தில் ஆஸ்திரேலிய நாட்டின் அரிய வகை யாந்தையை பார்க்க கிராம மக்கள் ஆர்வம் செலுத்தினர். திருப்பூர் அருகே நாச்சிபாளையம் பகுதியில் ஆஸ்திரேலிய நாட்டின் அரிய வகை யாந்தை ஒன்று பறக்க முடியாமல் கீழே விழுந்து கிடந்துள்ளது. அதனை மீட்ட பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பறக்க முடியாமல் இருந்த ஆந்தையை முதலுதவி சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். பாபநாசத்தில் திமுக தஞ்சை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு நல உரிமை பிரிவு சார்பில் மாபெரும் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் திமுக தஞ்சை வடக்கு மாவட்ட பிரிவு நல உரிமை பிரிவு சார்பில் மாபெரும் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் பாவை அனீஃபா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜவாஹிருல்லா, சன் ராமநாதன், கோபி ஐயாராசு, யூசுப் அலி, புகழேந்தி விஜயன் மற்றும் அனைத்து ஜமாத்தார்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட சொத்துக்களை போலி ட்ரஸ்ட் அமைத்து அந்த நிர்வாகிகளை பணத்தையும் முறைகேடாக கைப்பற்றி 500 கோடிக்கு மேல் உள்ள சொத்துக்களை அபகரித்துள்ளது அம்பலமாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மாங்குளம் பரிசுத்த பவுல் உத்தரனித்த சபையின் போதகர் சாம் சுதாகர் அவரது சபை சார்பாக நாகர்கோயில் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேசமணி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளனர். இதில் கண்காடியா இறையியல் கல்லூரியில் முதல்வராக இருந்தவர் உட்பட 5 பேர் ஒன்று சேர்ந்து போலி ட்ரஸ்ட் உருவாக்கி வெளிநாட்டிலிருந்து சபைக்கு வந்த 500 கோடிக்கு மேல் உள்ள சொத்துக்களை அபகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு 2000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைமையாக வடக்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீ கருணாநிதி கலந்து கொண்டு பேசினார். சங்கராபுரம் அடுத்த புதுப்பட்டு அரசு சுகாதார நிலையத்தில் அவல நிலை குறித்து ஊனமுற்றோர் பாக்கியராஜ் என்பவர் பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த கல்வராயன் மலையடிவாரத்தில் உள்ள புதுப்பட்டு கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இந்த சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாத அவல நிலை நீடித்து வருகிறது. மேலும் புதுப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஊனமுற்றோர் பாக்கியராஜ் என்பவர் தன் குழந்தையை அவசர சிகிச்சை பெறுவதற்கு சென்று கதவை தட்டி பார்த்துவிட்டு 2 மணி நேரம் திறக்காததால் ஏமாற்றமடைந்து வீட்டுக்கு சென்று ஊனமுற்றோர் பாக்கியராஜ் பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பழனியில் பாஜக பெண் நிர்வாகி ஆபாசமாக பேசிய முன்னாள் மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆண்டிப்பட்டி பகுதியில் பாஜக நிர்வாகியாக எல்லாதுரை என்பவர் செயல்பட்டு வந்த நிலையில் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ் என்பவருக்கும் எல்லதுரைக்கும் ஏற்பட்ட மோதலில் எல்லதுரையின் மனைவியை பற்றி கனகராஜ் ஆபாசமாக பாலியல் ரீதியான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசியதால் அதிர்ச்சியடைந்த எல்லாதுரை கனகராஜ் பேசிய ஆடியோவை ஆதாரமாக வைத்து தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து கனகராஜை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆற்றூர் பேரூராட்சிக்குட்பட்ட மூவாற்று முகம் பகுதியில் குடிநீர் தேக்க நீர் தொட்டியில் தண்ணீர் சுத்தம் இல்லாமல் வருவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மக்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆற்றூர் பேரூராட்சிக்குட்பட்ட மூவாற்று முகம் பகுதியில் குடிநீர் தேக்க நீர் தொட்டியில் தண்ணீர் சுத்தமில்லாமல் வருவதால் சுமார் 1 வருடத்திற்கு முன்பு ரூபாய் 5 லட்சம் செலவில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த சுத்திகரிப்பு நிலையம் தற்பொழுது காட்சி பொருளாக மட்டுமே காட்சியளிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க மக்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.